கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் இந்த ஜூன் மாதத்தில் நாம் எல்லாம் சேர்ந்து கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற பெரியோர்களும் சிறியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இரவு வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மே மாதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த மாதத்திலேயும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 6வது வசனமும் 7வது வசனம், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு 1ஆம் நூற்றாண்டில் சபைக்கு ஒரு உபத்திரவு வரும்போது அன்றைக்குள்ள ஜனங்கள் தன்னுடைய தேசத்தை விட்டு எல்லாம் இழந்து போய் ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கும்பொழுது தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களுக்கு எழுதுகிற ஒரு வார்த்தை தான் 1 பேதுருவில் நம்ம வாசித்தது. அப்போது 1ஆம் நூற்றாண்டில் சபையுடைய ஒரு எதிர்ப்பினுடைய காலகட்டத்தில் அவங்க எல்லாமே வீடு தன்னுடைய எல்லாமே இழந்த அனுபவத்தில் அவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த நிலைமை என்ன, ஒரு வீடு இல்லாத அனுபவம், அப்படி சிதறி போய் இருக்கிற அனுபவம். ஏன்னா தன்னுடைய தேசத்தில் வந்த உபத்திரவத்தில் அந்த இடத்த விட்டு நம்ம இப்போ பார்த்தோம்னா மணிப்பூரில் இப்போ ஒரு சம்பவம் கடந்த நாட்களில் நடந்தது. அப்போ அவங்க அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்யிட்டாங்க, அந்த ஒரு பிரச்சனையில் அநேகர் வீடு இல்லாதபடிக்கு காடுகளுக்குள்ளெல்லாம் போயிருந்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம் நம்முடைய இப்பொழுது காலகட்டத்தில். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த எதிர்ப்பில் எல்லாம் இழந்த அனுபவத்தில், எல்லாம் நஷ்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையில் நீங்கள் என்ன செய்யணும், அடங்கியிருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடும். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வத்தை தேடுதல் நிமித்தம் ஒரு நியாயப்பிரமாணத்தை விட்டு அவர்கள் தெய்வத்துக்காக அவர்கள் நின்றது நிமித்தம் அவர்களுக்கு வந்த அநேக உபத்திரவங்கள் எல்லாம் இழந்த அனுபவங்கள். இந்த நாளில் ஸ்தோத்திரம், நம்ம பலரும் என்ன செய்கிறோம், இந்த வசனங்கள் எப்படி எழுதப்பட்டன்னு கூட நமக்கு தெரியாத அனுபவங்கள், எந்த சூழ்நிலைகளில் எழுதப்பட்ட அனுபவங்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களை தேற்றுகிறார். ஸ்தோத்திரம், நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். அவங்க எல்லாம் நஷ்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலை காலகட்டத்திலையும் எல்லாம் இழந்து போன அனுபவத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது ஏற்ற காலத்தில் அவர்கள் உயர்த்துவார் என்று சொன்னார்னா, இந்த நாளில் தேவனுடைய பலத்த கரத்தில் நாம் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். பலத்த கரத்தில் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஊழியத்தில் தெய்வத்தை தேடி வரும்போது அன்றைக்கு உபத்திரவம் 1ஆம் நூற்றாண்டில் சபைக்கு வந்த உபத்திரவத்தில் விசுவாசிகள் சின்ன பின்னமாய் போனார்கள் என்று சொன்னால், இந்த நாட்களில் கர்த்தருடைய சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை தேடுகிற நிமித்தம் அது கீழே வாசிக்கும் பொழுது அவன் ஸ்தோத்திரம் அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று செய்தான். அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறதை நம்ம காண முடிகிறது. அப்போ இன்றைக்கு நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், சத்ருக்கள் மத்தியில் அவர் நம்மளை ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர் எண்ணெயினால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார்.
இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது சத்துருக்கள் மத்தியில் அவர் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். சங்கீதக்காரர் தாவீது எழுதுகிறதை காண முடிகிறது. அப்போ அன்றைக்கு அவருடைய 1ஆம் நூற்றாண்டு உபத்திரவங்கள் மத்தியில் ஆண்டவர் சொன்னார், ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய உயர்வு, இன்றைக்கெல்லாம் தெய்வத்தை தேடி வர்றதுக்கு முன்னே அம்பானியாக மாறணும்னு நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு பெரிய பெரிய ஸ்தோத்திரம், அதானியை போல் மாறணும்னு விரும்புகிறோம். தெய்வத்தை தேடி வந்த உடனே ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு ப்ரேயர் நடத்தினோம், ஜெப குறிப்பில் சொல்லும் 1 கோடி ரூபாய்க்கு உள்ள அவங்களுடைய காரியங்களை சொல்லும்போது எனக்கு இருதயம் நட்ட ஆரம்பிது. என்ன மனுஷர்கள் இப்படி? அப்போது இங்கு எல்லாம் இழந்து போன அனுபவங்களில் ஒரு தெய்வத்துக்காக எல்லாம் இழந்து போய், ஒரு தெய்வத்துக்காக எல்லாம் நஷ்டப்பட்டு போய், அவர்களுக்கு உடுக்க மறுவஸ்திரம் இல்லாத அனுபவ சூழ்நிலைகள் மத்தியில் இவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். இது ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை. அவர்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன சூழ்நிலைகள், எப்படி நம்ம அடுத்த கட்டத்துடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் சொல்லுகிறார், அவர் உங்களை உயர்த்துவார். உயர்த்துவார் எப்போ? ஏற்ற காலத்தில். அவருடைய வேலை வரும்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பைபிள் சொல்லுகிறது, உன்னுடைய நினைவல்ல என்னுடைய நினைவு. பல நேரங்களில் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் அழைத்தது உண்மை என்று சொன்னார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அதான் தாவீது சொல்லும், நாம் 91ஆம் சங்கீதம் வாசிக்கிற, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட நீ இருக்கிறீர். அப்போ தெய்வத்தோடு கூட, தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு அர்த்தம் காண்கிறோம். அப்போது இம்மானுவேல் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மளை ஏற்ற காலத்தில் அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலங்களில் உங்கள் தலைமுறைகளுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் உங்களுடைய பிள்ளையுடைய திருமண காரியங்களை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் உங்களுடைய பலகீனங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தினுடைய கடபாரங்கள் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு கர்த்தரை தான் நம்ம ஆராதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தின். அப்போ நம்ம இன்றைக்கி வேதத்துக்கு நேரே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்த வார்த்தைக்கு நேரே திரும்ப நம்ம வருகிறோம். அப்போ ஏற்ற காலத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஏற்ற காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு ஒரு காலம் உண்டு. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று பார்க்கிறோம். காலங்கள் வித்தியாசங்கள் இருக்கும் பொழுதும் இன்றைக்கு இந்த உலகம் பல ரீதியில் நம்ம பார்க்கும் பொழுது காலாவஸ்துடைய சூழ்நிலைகள் மாறுகிறதை நம்ம காண முடிகிறது. மழை பெய்கிற டைமில் வெயில் அடிக்கிற டைமில் மழை பெய்யுது, மழை பெய்கிற அடிக்கல காற்றடிக்குது. மாற்றங்கள், இந்த கொரோனா கழிஞ்சதுன்னா பல மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அப்போது பழைய மாதிரி இந்த சூழ்நிலைகள் இல்லை. அப்போது இப்போ இருக்கிற இந்த பூமிக்கில் இருக்கிற காற்றும் மழைக்கும் வெயிலுக்கும் சூழ்நிலைகள் மாறுது என்று சொன்னால், தெய்வத்தை பல ஆண்டுகளாக இருக்கிற இந்த பூமியுடைய காலாவஸ்தைக்கு மாற்றங்கள் உண்டு என்று சொன்னால், தெய்வ பிள்ளைகளை, தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஒருபோதும் அது நிரந்தரம் அல்ல. பிரைஸலோ, பாடுகள் அது ஒருபோதும் நிரந்தரம் அல்ல. ஒருபோதும் கடபாரம் நிரந்தரம் அல்ல. ஒருபோதும் கலகம் நிரந்தரம் அல்ல. இயேசுவின் நாமத்தின் மேல் இதெல்லாம் நம்மளை விட்டு மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் அவர் என்னுடைய சூழ்நிலை, ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
அப்போ ஏற்ற காலத்தில் நாம் தெய்வத்தை தேட தேட இந்த பூமியில் நமக்கு என்ன தேவைகளோ அது தேவன் நிச்சயமாக சந்திக்கிறவராக இருக்கிறார். எனக்கு தெரியும் அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையின் எப்படி முன்னேறும், அவங்க தலைமுறையில் எப்படி இனி வருவாங்கன்னு சொல்லி அநேக குடும்பங்களை நான் காண்கிறேன். நான் அநேக இடங்களில் நம்ம இந்த ஊழியத்தின் நிமித்தம் கடந்து போகும்போது ஒவ்வொருடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது, ஆனால் குறிப்பிட்ட காலங்கள் கழியும்போது அந்த குடும்பத்துடைய உயர்வும் அவங்களுடைய தலைமுறை உயர்வும் காணும்போது அப்போ தான் இந்த வசனத்தை நான் யோசித்தேன். ஏற்ற காலங்களில் சில ஒரு குடும்பங்களுக்கு போகும் திருமண காரியம் நடக்கலை, ஆனால் அந்த திருமணம் பாருங்கள், ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க 3 பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை டக் டக் கர்த்தர் வாய்க்க பண்ணிட்டார். அப்போது அவங்க அந்த ஏற்ற காலத்தில் அவங்களுக்கு அற்புதம் நடக்கிறது வரைக்கும் அவங்க உலகத்திலிருந்து எவ்வளோ நிந்திக்கப்பட்டிருப்பாங்க, சொந்த பந்தங்கள் எவ்வளோ நிந்திச்சிருப்பாங்க. ஆனாலும் அவங்க தெய்வத்துடைய சமூகத்தில் தெய்வத்தை விட்டு விலகாதபடி அவர்கள் இருந்தார்கள். தெய்வம் நம்மளை விட்டு விலகாமல் போகிறதை காட்டிலும் நாம் ஏற்ற காலத்தில் நம்முடைய தலைமுறைகளை உயர்த்தும்படி, ஏற்ற காலத்தில் நம்முடைய கடபாரங்களை மாற்றும்படியாக, ஏற்ற காலத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றம் கிடைப்பதற்காக அவரை விட்டு விலகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், யோசுவாவே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. இப்போ யோசுவா விட்டு கர்த்தரை விட்டு அவர் விலகாதபடி இருந்தார். ஆனால் ஒரு காலங்களில் பார்க்கும்பொழுது இந்த யோசுவா அவர் என்ன செய்தார், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தார். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்து அவர் ஆசரிப்பு கூடாரத்திலே அவர் இருந்தது நிமித்தம் ஆண்டவர் பார்க்குறார், இவன் என் கூடாரத்திலே அதிகமாக இருந்தான், அதனால் இவனை விட்டு நான் விலக மாட்டேன். அப்போ எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களில் நம்ம தெய்வத்தை தேட 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 தேவன் ஏற்ற காலங்களில் நம்முடைய விஷயங்களுக்கு ஒரு மாற்றம் தருவார். நம்முடைய பிரச்சனைகளுக்கு அல்ல நம்ம தெய்வத்தை தேடுது, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ தேவன் ஒரு மனுஷனை இந்த பூமியில் உருவாக்கினது அவரை ஆராதிக்கும்படி தான். ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார். அப்போ ஆதாமை தேவன் சிருஷ்டித்தது அவன் தெய்வத்தை ஆராதிக்கும்படி. ஆதாமை தேவன் சிருஷ்டித்தது நிமித்தம் அது ஆதாமுக்காக ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, அது ஆதாமுக்காக 4 ஆறுகளை உருவாக்கி, ஆதாமுக்காக ஆகாரத்தை உருவாக்கி, இப்படி தேவன் ஆதாமுக்காக ஏற்ற துணையை கொடுத்து, ஏன்னா ஒரு ஆராதிக்கிறவனுக்காக ஒரு இந்த பூமியில் ஒரு மனுஷன் தெய்வத்தை ஆராதிப்பதற்காக மனுஷன் அந்த உருவாக்கின அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு என் தேவன் இந்த பூமியில் எல்லா காரியங்களையும் ஆதாம் கேட்காம செய்தார் என்று சொன்னால், ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் கேட்காம செய்கிறவர். தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருப்பார் என்று சொன்னால், தேவனுடைய அழைப்பு உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், தேவன் உங்களை பேர் சொல்லி அழைத்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் ஆராதிக்கிற பிள்ளையா, அவரை ஜெபிக்கிற பிள்ளைகளா, அவரை தேடுகிற பிள்ளையா, அவருடைய நீதியும் அவருடைய நியாயத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளில் ஏற்ற காலத்தில் அதன் நிமித்தம் வந்த நஷ்டங்கள், கர்த்தரை தேடும் நிமித்தம் வந்த இழப்புகள், கர்த்தரை தேடும் நிமித்தம் வந்த உபத்திரவங்கள், கர்த்தரை தேடுகிற நிமித்தம் வந்த வேதனைகள், கண்ணீர்கள் காண்டு சொல்லுதா, ஏற்ற காலத்தில் அதனுடைய பலனை நான் தருவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், பிரைஸ் தி லார்ட், இந்த ஒரிசாவில் ஒரு தீ வச்சது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் தேவனை சும்மா விடலை. பல ஆண்டுகள் பல நாட்கள் கழியும்போது நல்ல சம்பவங்கள் நடந்துக்க ஆரம்பித்தது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம், ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பழி வாங்குவது, நம்ம உடனே பழி வாங்கும் இல்லை. தேவன் ஏற்ற நேரம் உண்டு. உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக உங்கள் வேலையில் எழும்பி நிற்கிறவர்கள், உங்கள் பிஸ்னஸில் எதிர்த்து நிற்கிறவர்கள், உங்கள் உற்றார் உறவு நன்மைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், உங்கள் ஸ்தோத்திரம் உங்களுடைய அவகாசம் உங்கள் உரிமைகளுக்கு மேலே எதிர்த்து நிற்கிறவர்கள், நீங்கள் சொல்ல ஆண்டவரை ஒரு மாற்றம் இல்லை,
நம்ம சில நேரம் சொல்லுவோம், நம்ம இந்த அளவுக்கு தெய்வத்துக்கு நிற்கிறோம், அவங்க அநியாயம் இருக்கிறோம், அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்வார், ஏற்ற காலத்தில் பாரு, உனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். தெய்வத்தை தேடுகிற, தெய்வ ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியங்களையும் என் தேவன் பிரைசலோடு ஏற்ற காலத்தில் எடுத்து மாற்றுவார். எனக்கு ஒரு விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் கடந்து வந்தபோது ஒரு 3 வருடம் அந்த விஷயங்கள் எனக்கு முன்பதாக இருந்தது. ஆனால் அதனுடைய ஏற்ற காலம், ஏற்ற நேரம் வந்தபொழுது கர்த்தர் அதை மாற்றினார். ஸ்தோத்திரம். இப்போ விஷயங்களுக்கு முன்பதாய், ஒரு நெருக்கங்களுக்கு முன்பதாய், ஒரு போராட்டத்துக்கு முன்பதாய், ஒரு பல நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் இது வரைக்கும் ஒரு அற்புதம் நடக்கலைன்னா சோர்ந்து விடாதீங்க. அவருடைய ஏற்ற காலம் வரும்போது எனக்கு நடக்கும். என்னுடைய நினைவு இப்போ நடக்கணும், என்னுடைய நினைவில் நான் இப்போ இந்த காரியம் வாய்க்கவானு இல்லை. ஏற்ற காலம் அதுக்கு உண்டு. இயேசுவின் நாமத்துமே எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு மாற்றம் உண்டு சொன்னால், நம்முடைய பிரச்சனைகளுக்கும், நம்முடைய நெருக்கங்களுக்கும், நம்முடைய பாரங்களுக்கும் நிச்சயமாய் ஒரு மாற்றம் உண்டு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இங்கே நம்ம காண்கிறோம். ஆகையால் ஸ்தோத்திரம், உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ நம்முடைய பாரங்களை அவரிடத்தில் இறக்கி வைக்கும் பொழுது வைத்து விடுங்கள். நம்முடைய பாரங்களை ஆண்டோடைய சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு நம்ம தெய்வத்தை தேடணும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியது கிடையாது. பாவம் உன் வாசப்படியில் படுத்து கிடக்கு. ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 7வது வசனம். பாவம் பாவம் பாவம். இந்த பாவம் என்று சொன்னால் தேவனுடைய கட்டளையை மீறுவது தான் பாவம். அப்போ தேவனுடைய கட்டளையை மீறுகிற நீங்களும் நானும், அவர் சொல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இன்றைக்கு நம்ம பேதுரு 1ஆம் நூற்றாண்டில் சபை அவங்களுக்குள்ளேயும் அவங்களுடைய ஏற்ற அவங்களுடைய அடுத்த நிலைமை என்னன்னு சொல்லி அவங்களுடைய சூழ்நிலை எதிர்ப்புகள் மத்தியில் இருக்கும்பொழுது அவர்கள் பாரப்படுகிறார்கள். இப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம மட்டும் பாரப்படலை, நம்ம மட்டும் நெருக்கப்படலை. நமக்கு முன்பதாய் ஒரு பெரிய கூட்டம் இந்த கிறிஸ்துவை தேடினவருடைய குடும்பங்களில், கிறிஸ்துவை ஆராதித்த குடும்பங்களில் 1ஆம் நூற்றாண்டில் அவங்க நமக்கு மேலான அநேக பாடுகள் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அநேக இரத்த சாட்சியை மறித்திருக்கிறார்கள். அநேக வாழ்க்கை நஷ்டங்கள் உண்டாயிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பாரத்தோடு கூட இருக்கிறவங்களுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், உங்களை அவர் விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு பாரங்களை நம்ம சுமக்கிறோம். நம்முடைய கவலைகளை எல்லாம் நம்ம சுமக்கிறோம். ஒரு உதாரணமாக நான் கடந்த நாளில் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். ஒரு அம்மா காலை வண்டியில் ஸ்தோத்திரம் புல் வச்சு சுமந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த புல்லை கூட அந்த அம்மா காலை வண்டியிலே உட்காந்துட்டு நினச்சி தலையில் சுமக்கிறாங்க. அப்போ அந்த காலை வண்டி ஓட்டுற வச்சுனார், ஏம்மா இப்படி வச்சுருக்கிறேன் ஐயா, நீங்கள் இதை ஏற்றுனீங்க, என் பிள்ளையும் நீங்கள் சுமக்கக்கூடாது. அப்போ அந்த ஐயா சொன்னார், வண்டி உன்னையும் சுமக்குது, உன் பிள்ளையும் சுமக்குது, உனக்கு தான் கழுத்தில் வலி உண்டாகும். நான் யோசித்து அந்த புள்ள சுமந்து எவ்வளவு தூரம் போகிறாங்களோ அவ்வளவு தூரமும் அவங்களுக்கு தான் பலகீனமாக ஒழிஞ்சு வண்டிக்கு இல்லை. ஏன்னா வண்டிக்கு லோடு ஏற்றக்கூடிய கப்பாசிட்டி இருக்குது. இல்லைன்னா அவர் காலை வண்டிக்காரன் நிப்பாட்டி இந்த அம்மாவை ஏற்றிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த காலை வண்டி இழுக்கக்கூடிய எவ்வளோ லோடு ஏற்றிட்டு போகுமோ அவ்வளோத்துக்குள்ள கப்பாசிட்டி இருக்கிறதுனால அந்த தாயார் அந்த ஐயா வண்டியில் ஏற்றிருப்பாருனால், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாரங்களே எவ்வளவு பாரங்கள் இருந்தாலும்
அந்த பாரங்களை சுமக்கிற, நம்முடைய கவலைகளை நம்மகிட்ட கை மாறுகிற, நம்மகிட்ட ஒரு கை, நம்முடைய பாரங்களை அவர் ஏற்றெடுக்கிற ஒரு தெய்வம் உங்களுக்கு எனக்கு முன்பதாக இருக்கிறார் என்று நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தின் மேல் அந்த தெய்வம் உங்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் உங்கள் பாரங்களை அவர் ஏற்றெடுக்கும்படியா 2000 வருஷத்துக்கு முன்பதாய் கொல்கதாய் மலையிலே அவர் ஆணிகள் அறையப்பட்டு உங்களுக்காய் 3ஆம் நாள் உயர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் பாரங்களை அவர் மேல் வைத்து விட்டீர்கள் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த ராத்திரி வேளையில் கேட்ட சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை வெளிச்சமாக்கும் என்று சொன்னார். இன்னைக்கு பலரும் பல பாரங்கத்தோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினா அவருடைய விசாரிக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரிக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை அவர் விசாரிக்கிறார். உங்களுடைய நெருக்கங்களை அவர் காண்கிறார். பிரைசலோடைய போராட்டங்களை பார்க்கிறார். உங்களுடைய கட்டபாரங்களை அவர் அறிகிறார். உங்கள் குடும்ப சூழ்நிலையில் அவர் விசாரிக்கிற தேவன். அந்த விசாரிக்கிற தேவன் முன்பதாய் உங்கள் பாரங்களை எடுத்து வைத்து விடுங்கள். மோரியாய் மலையிலே ஆபிரகாம் பலி செலுத்த செல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை. தன்னுடைய மகன் சொல்லுகிறார், எப்பா எல்லாம் இருக்கு, ஆனால் விறகு இருக்கு, எல்லாம் இருக்கப்பா, ஆனால் அதனுடைய பலி செலுத்தக்கூடிய ஆடு எங்கன்னு கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தின் மேல் இது நாம் தியானிக்க வேண்டிய ஒரு காரியங்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுகிறார். அவர் சொல்லுகிறார், மகனை கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி தன்னுடைய வாள் எடுத்து ஓங்குகிறார். அடுத்த ஸ்டெப்பு மரணம், பலி செலுத்துகிற அனுபவம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு பயங்கரமான இருக்கும் பொழுது அவருடைய மரணம், அவர் தன்னுடைய மகனை கொலை பண்ணுகிற சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ தன்னுடைய பாரத்தை அவர் யார் மேலே வைக்கிறார்? தெய்வத்து மேலே வைக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய சப்தம், ஆபிரகாமே நீ பிள்ளையாண்ட மேல் கை போடாதே, ஸ்தோத்திரம், நீ எனக்கு பயந்தபடியினான். பாருங்க, அவருடைய பாரத்தை கர்த்தர் மேலே வைத்துவிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த நாளில் நம்முடைய பாரங்களை என்ன செய்ய மாட்டோம், ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துட்டு நம்ம தெய்வனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் பர்வதங்களை அதிர பண்ண செய்த வார்த்தை. பிரைஸ்ல வானம் பூமிக்கு ஒளிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதென்று காண்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் ஸ்தோத்திரம், என் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன், நான் இனி பாரங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் 51 சங்கீதம் நினைக்கிறேன், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, நீ கலங்கி தவிக்காத என்று காண்கிறோம். அப்போ கர்த்தருக்கு மேலே ஒரு பாரத்தை இறக்கி வைக்கிற தேவ பிள்ளையாய் மாறினா ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் 100 வயதில் ஒரு குழந்தையை கிடைக்கும்போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு கூட இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை, நீ பலி ஏக சுதன் என்று பாராதபடி நீ மோரியா மலையில் பலி செலுத்த சொன்னபோது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தபடியினால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை தேவன் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லும்போது திரும்பி பார்த்தபொழுது அங்கு ஒரு ஆடு இருக்கும் என்றால் விசாரிக்கிற ஒரு தெய்வம் உங்கள் நடுவில் இருப்பார் என்று சொன்னார். விசாரிக்கிற தெய்வம் உங்கள் பிரச்சனை நடுவில் இருப்பார் என்று சொன்னார். விசாரிக்கிற தேவன் உங்கள் சூழ்நிலைகள் மத்தியிலே அவர் இருப்பார் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தின் மேல் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு ஆடு இருந்தென்று சொன்னார். தேவ வார்த்தைக்கு இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பாரங்களை முன்னாடி கொண்டு வராதீங்க, துக்கங்களை முன்னாடி கொண்டு வராதீங்க, துயரங்களை முன்னாடி கொண்டு வர அதை பின்னாடி தூக்கி போட்டு விட்டு இயேசுவின் நாமத்திலே அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணும் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே தேவ வார்த்தைக்கு அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன், அல்லேலூயா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கி பாரங்கள் மாறணும். இன்றைக்கி பலரும் பாரங்களை சுமக்காதீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்களை அவர் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றார், நீ அத்தி மரத்து கீழே இருக்கும்போதே
நான் உன்னை கண்டுட்டேன். ஸ்தோத்திரம். என்ன சொல்ல முடியும்? அத்தி மரத்துக்கு கீழே இருக்க நான் உன்னை கண்டுட்டேன்னா உன்னை நான் விசாரிக்கிறவன். இயேசுவின் நாமத்து மேல் சகையு தெய்வத்தை காணுங்கிற ஒரு பாரம் இருந்தது. அவருக்கு சொத்து உண்டாக்கணும்னு பாரம் இல்லை. நமக்கெல்லாம் இன்றைக்கி கவலை அதாக தான் இருக்கும். பணத்தை குறித்துள்ள கவலை தான் இருக்கும், பொருளாதாரத்தை குறித்துள்ள கவலை, இதெல்லாம் நம்முடைய பாரம். ஆனால் சகைவுக்கோ அந்த பாரம் கிடையாது. சகைக்குள் அந்த பாரம் என்ன பாரம்? இயேசுவை காண வேண்டும். அவர் இயேசுவை குறித்து ஒரு பாரம் இருந்தது. அவர் விசாரிக்கிறபடியினான். மனுஷன் முகத்தை பார்க்கும்போதோ தேவனோ அந்தரங்கத்தை அறிகிற தெய்வம். அப்போ அவருடைய பாரத்தை கண்டா. அந்த ஏரியாவில் ஸ்தோத்திரம், இந்த எரிகோ பகுதியில் வேறு யாரும் அந்த பாரத்தோடு கூட இருந்தது. இயேசுவை காணும்னு எல்லாருக்கும் அற்புதம் வேணும், அதிசயம் வேணும்னு பார்க்க வரும்போது சகைவோ இயேசுவை காண வேண்டும் ஒரு பாரம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அவர் விசாரிக்கிறபடியினால் அவர் மற்ற யாரையும் விசாரிக்கலை. அவர் அத்திமரத்து பகுதியில் வரும் பொழுதே அவர் விசாரிக்கிறபடினால் சகைவை நீ இறங்கி வா. அப்போ தான் சிஷ்யர்கள் எல்லாம் மேலே பார்க்க ஆரம்பித்தாங்க. கூட இருக்கிறவங்க மேலே பார்த்தாங்க. அது வரைக்கும் சகைவை யாரும் காணலை. அவர் அத்தி மரவுடைய மரவில் இருக்கும் பொழுது அவருடைய பாரத்தை கண்டார். இன்றைக்கு நாள் தெய்வ பிள்ளை, இந்த ராத்திரி வேளையில் தெய்வத்தை தேடக்கூடிய ஒரு பாரம் இருக்கும் என்றால், ஒரு சுவிசேஷ பாரம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்ன, ஒரு ஆத்துமாதாயப்படுத்துகிற பாரம் இருக்கும் என்று சொன்ன, தெய்வத்தை தேடக்கூடிய ஒரு பாரம் இருக்கும் என்று சொன்ன, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு பாரம் இருக்கும் என்று சொன்ன, தேவனுக்கா இந்த பூமியில் வாழ உண்மையாக வாழங்கிற பாரம் இருக்கும் என்று சொன்ன, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் அவர் உங்களுக்காக இறங்கி வருகிறவர். சகோ இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரேன். மற்ற சிஷ்யனுடைய வீட்டுக்கு இயேசு போகணும் விரும்பலை. மற்ற புரோகிதனுடைய வீட்டுக்கு போவதுக்கு அவர் விரும்பலை. என்னை தேடி அவனுக்கு அவ்வளவு சொத்து இருந்தும் அவ்வளோ ஒரு நிதி அமைச்சருடைய அனுபவத்தில் இருக்கிற என்னை தேடி வரணும், என்னை காரணம்ங்கிற ஒரு பாரம் அவருக்குள் இருந்தேன். யார் பாரமாக இருந்தாங்களோ தெய்வத்தை மற்றவங்களுக்கு அங்கே இருந்த பகுதிகளுக்கு வியாதியில் போகணும்னு ஒரு பாரம், மற்ற குறித்துள்ள பாரங்கள் இருக்கும்போது சகைவுக்கோ எந்த பாரம்னா என் இயேசுவை காண வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர்னு காணவேங்கிற ஒரு பாரத்தினால அவருடைய எல்லாம் மறைந்த ஒரு ஜனங்களை அவர் ஏற்றுக்கொள்ளாத அனுபவங்கள் இருந்தாலும், அவர் மறைந்திருந்தாலும் தெய்வத்துடைய பாரம் இருந்துச்சுன்னா, இன்றைக்கு ஆபகுக்கு தெய்வத்துடைய பாரம் இருந்தது. சகையுடைய பாரத்தை கர்த்தர் கண்டா. நீ என்னை விரும்புகிற, நான் உன் வீட்டுக்கே வாரேன். அவர் பாரத்தை வீட்டுக்கு வாரன்னு சொல்லும்போது சகலத்தை எடுத்து மாற்றினான். 4 இரட்டையாக திரும்ப கொடுத்தான். அவருக்கு ஒரு சந்தோஷம். நம்மளை இன்னும் 4 இரட்டை கேட்டு வாங்குவோம். அவர் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் 4 இரட்டையாக கொடுத்து, எனக்கு இந்த ஒன்றும் வேண்டாம், எனக்கு என் தேசம் என் வீட்டுக்கு வராரு. ஓ, இந்த பூமியில் சகலத்தை படைத்த தேவன் எனக்கும், ஓ பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டி, ஓ பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இயேசு, ஓ இந்த பாவத்துக்கு விடுதலை தருகிற இயேசு, அப்புறம் என் வீட்டுக்கு வர அந்த சந்தோஷத்தில் அநியாயமானது எல்லாம் எடுத்து மாற்றினா. இன்றைக்கு கேட்குற தேவ பிள்ளை, இன்றைக்கி இயேசு உனக்கு ஒரு பாரமாக இருப்பாருண்டா. ஐயோ, இயேசு நமக்கு ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. நம்ம இயேசுவை தேடக்கூடிய ஒரு பாரம் இருந்துச்சுன்னா, இயேசுவுக்காய் வாழ பாரம் இருந்துச்சுன்னா, அவர் நமக்காக எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிறபடியினான். அவர் விசாரிக்கிறார். நம்ம எல்லாம் ஸ்தோத்திரோட வீடுகளுக்கு பிரேயருக்கு போயிட்டோம்னா ஸ்தோத்திரம் உடனே என்ன செய்வாங்க? அவங்களுக்கு முகஸ்துதியை பார்த்து பேசிட்டு ஏதோ காரியங்களை பேசிட்டு வந்துடும்.
ஏசு அந்த இடத்துல போனோன்னு அவன் அநியாயத்துக்கு எடுத்து அடிச்சினாரு. இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்துட்டு. சகைக்கு ரொம்ப சந்தோஷம். நான் செய்த எல்லாம், நான் பட்ட பாரங்கள், என் இயேசு என்னை விசாரித்துட்டு அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கும்போது நான் உன்னை விசாரித்துட்டேன். உன்னுடைய அந்தரங்கத்தை விசாரித்த மனுஷங்கிட்ட நான் விசாரிக்கலை. மனுஷங்கிட்ட விசாரித்தா இருந்தால் கண்டிப்பாக சகையுடைய வீட்டுக்கு சகைவுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. தெருவில் விசாரித்திருந்தால் ரட்சிப்பு உண்டாயிருக்காது. சொந்த பந்தங்களை விசாரித்திருந்தால் ரட்சிப்பு உண்டாகாது. ஆனால் இயேசு அவர் விசாரிக்கிறபடினா, அவர் மற்ற யார்கிட்ட விசாரிக்கிறவரை அவரே நேரிட்டு விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால அவர் சொன்னார், சகைவே, நான் உன்னை விசாரித்த அளவில் நீ சகலத்தை எனக்காக 4 இரட்டியாய் கொடுத்திருக்கிற, அதனால் இன்றைக்கு உனக்கு நான் ரட்சிப்பை தருகிறேன். ஓ பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் மனுஷனுக்காக நம்ம சாட்சி அல்ல, தேவன் நம்மளை விசாரிக்கிறதுனால அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நம்முடைய அந்தரங்கத்தில் இருக்கிற காரியங்களை அவர் அறிகிறார். பிரைஸ் நம்முடைய புத்தி மண்டலத்தில் இருக்கிறதை அவர் அறிகிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு அவர் அறிகிறார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, உலகத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கிற அவர் விசாரிக்கிறவர். அவர் இன்றைக்கு விசாரித்து கொண்டு இருக்கிறார். ஓ இன்றைக்கு இயேசுவின் நாமத்துமே, ஓ பாவத்தின் அடித்தட்டில் வாடுக இந்த உலகத்துடைய மோகங்களுக்கு இச்சைகளுக்கு வாழுங்கள். இப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் விசாரிக்கிறபடியினாக இன்றைக்கு ஸ்தோத்திரம் 1ஆம் நூற்றாண்டில் விசாரித்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திரம், நீ விசாரிக்கிறவர். ஆண்டவரே, கர்த்தாவுடைய பிரச்சனைகள் மத்தியில் விசாரித்து தேவன் அதிசயத்தை காண செய்யுங்க, அற்புதத்தை காண செய்யுங்க, பலப்படுத்துங்கப்பா, சகாயம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துமே அப்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.